கிபி 947 தஞ்சை அரண்மனை வாயிலுக்கு வெளியே ஜடாமுடியுடன் கண்ணில் தீப்பொறி மின்ன ஒரு இளவயது சித்தர் நடந்து வருகிறார். அவரை பார்த்த காவலர்கள் யார் ஐயா என கேட்க, என்னை கருவூரார் என்று அழைப்பார்கள். வானவன் மாதேவிக்கு ஒரு குழந்தை பிறந்ததல்லவா, அந்த குழந்தையை ஒரு கணம் பார்க்க வேண்டும், அரசரிடம் சொல்லுங்கள் என்றார். ஒரு நாளிகை கழித்து அவரை அரண்மனைக்குள் அழைத்துச் செல்கிறார்கள். கருவூர் தேவர் குழந்தையை பார்த்ததும் ஆழமான மூச்சை இழுத்து குழந்தையின் நெற்றியை மெதுவாக தொட்டு சொல்கிறார். தென்னாருடைய சிவனுக்கு விண்ணை தொடும் உயரத்தில் ஒரு கோயில் கட்டுவான் இவன். 1000 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழர் இவன் பெயரை மறக்க மாட்டார்கள். அவன் கட்டும் அந்த கோவிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்பது தமிழராக பிறந்த ஒவ்வொருவரின் கனவாக இருக்கும். அந்த வார்த்தைகள் அனைவரின் முதுகிலும் நடுக்கத்தையும் ஆச்சரியத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தின. அவருக்கு திரும்பி நன்றி சொல்ல முயற்சி செய்யும் நேரம் கருவூரார் அங்கு இல்லை. அவர் உண்மையிலேயே வந்தாரா அல்லது கனவா என்று யாருக்கும் புரியவில்லை. அந்த குழந்தைக்கு அருள்மொழிவர்மன் என்று பெயரிட்டார்கள். அவன் கண்களில் இருந்தது யாரையும் கவர்ந்தெழுக்கும் ஒரு வசீகரம், ஒரு நாள் உலகையே ஒரே குடையின் கீழ் ஆளப்போகும் சக்தி.